அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அப்டேட்டே ரொம்பவே முக்கியமான அப்டேட், நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். சாம்சங் ஃப்ரீ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததான் மோட்டரோலா ஆண்ட்ராய்ட் 12க்கான டிவைஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன டிவைசஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். Xiaomi அவங்களுடைய 12 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. பாக்ஸ் இமேஜஸ் ரிவ்யூலாக இருக்குது. MIUI 13 லைவ் இமேஜஸ் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 717ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்றைக்கி முதல் அப்டேட்டு சாம்சங் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஃப்ரீ ரிலீஃப் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ஃப்ரீ ரிலீஃப் ப்ரோக்ராம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் ஃப்ளட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியூஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளையன்சஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வாட்டர் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் அப்ளையன்சஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, அது டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வாட்டர் டேமேஜ் இவங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ கிளீனிங், இன்ஸ்பெக்ஷன், ரிப்பேர் காஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்புறம் அதிகமாக பார்க்குறது மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இது ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மலேசியாவில் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சாம்சங் உடைய அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மலேசியாவுக்கு. ஓலாவில் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த அப்டேட்க்கு அப்புறம் இனிமேல் நமக்கு எந்த ரைடுமே கேன்சல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஓலாவுடைய சிஇஓவே கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புக் பண்ணியிருப்போம். புக் பண்ணி டிரைவர் கேட்பார் எங்கே போகணும், கேஷா இல்லைனா டிஜிட்டல் பேமெண்ட்டான்னு கேட்பாரு. கொஞ்ச நேரத்தில் கேன்சல்ட் அப்படின்னு வரும். நம்ம எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிரைவர்ஸ்க்கு இனிமேல் என்ன பேமெண்ட், கேஷா இல்லை டிஜிட்டல் பேமெண்ட்டா அப்படிங்கிறது ஹைலைட் ஆகும். அதோட எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதையும் கிளியராக ஹைலைட் ஆகும் அப்படின்னு தெரியுது ஆப்பில். இந்த ரெண்டு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா டிரைவர்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது கேஷ் பேமெண்ட்டா, எந்த இடம் இது ஓகேவான்னு பார்த்துட்டு தான் இனிமேல் அக்செப்ட் பண்ணுவாங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லாததுனால தான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளை கேட்டுட்டு கேன்சல் பண்ணதாக சிஇஓ சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் ரைட்ஸ் கேன்சல் ஆகிறது குறையும் அப்படிங்கிறது தெரியுது ஓலாவில். வாட்ஸ்அப்டையும் எப்போவுமே புது புது அப்டேட் கொண்டு வருவாங்க, ஃபீச்சர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் எமோஜிஸில் ஒரு புது ஃபீச்சர் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ எமோஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இந்த எமோஜிஸ்க்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொண்டு வர போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் எமோஜி அப்படின்னா ஹார்ட் பீட் ஆகிற மாதிரி, கிராக் ஆகிற மாதிரி சில அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் இனிமேல் வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுத்துக்குமே ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாம்சங் Galaxy S21 FE எடிஷன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் லான்ச் ஆகுது. பட் லான்ச்சுக்கு முன்னாடியே அஃபிஷியல் ரெண்டர்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே லாவெண்டர் கலர் வேரியண்ட் ஒரு பர்பிள் கலர் வேரியண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு ரிச் லுக்கோட தான் சாம்சங்குடைய S21 FE எடிஷன் லான்ச் ஆகும் தெரியுது. இந்த இமேஜஸ், லைவ் இமேஜஸ் பார்க்கும்போது அது மட்டும் இல்லை, இது IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட வருது. ரியர் சைடில் கேமரா, ட்ரிபிள் கேமரா 12 மெகா பிக்சலோட கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல். இந்த ஃபீச்சர்ஸோட எக்ஸலண்ட் அவுட்லுக் அண்ட் டிசைனோட சாம்சங்குடைய S21 FE எடிஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S22 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜனவரியில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ சில காரணங்கள்னால இதோட லான்ச் டிலே ஆகலாம் அப்படின்னு தெரியுது. S22 அப்படின்னு சொல்லும்போது எப்போ மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன், S22, S22 Pro, அதுக்கப்புறம் அல்ட்ரா வேரியண்ட். இதில் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் வேரியண்ட் மாதிரி S Penோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய லான்ச் ஃபெப்ரவரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் உடைய லான்ச் டிலே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரியும். டெக்னோ கேமன் 18 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 48 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 7GB வர்ச்சுவல் ரேம் அப்படின்னு தெரியுது. லான்ச் அப்போ உங்களுக்கு 4GB ரேமோட கொடுக்குறாங்க. 3GB to 7GB வரைக்கும் நீங்கள் வர்ச்சுவல் ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரெண்டு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட MediaTek Helio G85ல 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனாகுரேட்டரி ஆஃபருக்கு 2000 worth ஃப்ரீ பேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீசரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னோ கேமன் 18 இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் இப்போ ஆஃபீஸில் இருக்குது. iQOO 9 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. லான்ச் முன்னாடி iQOO 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்மார்ட் ஃபோன் கேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் கேஸ் நீங்களே பார்க்கலாம், கேமரா மாடியூல் ரொம்பவே பெருசாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ்
டிவைஸாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேமரா மாடியூலோட தான் iQOO 9 Pro லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, டிஸ்பிளே செக்மெண்ட்டும் நல்லா தான் கொடுக்குறாங்க. இது E5 AMOLED பேனல் WQHD+ ரெசல்யூஷனோட வருது. கூடவே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ஓட வருது. ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஃபர்ஸ்ட் இது சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். Xiaomi 12 சீரிஸ் December 20th அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச்க்கு முன்னாடி இதோட பாக்ஸ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ Xiaomi 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இமேஜோட தான் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து MIUI 13 ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கிற மாதிரி வந்து இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஷாமியுடைய சிஇஓவே. ஸோ MIUI 13 Android 12 தான் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட். அது ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து 10 Hz to 120 Hz வரைக்கும் இதால் அடாப்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் ஷாமியுடைய 12 சீரிஸ் வரப்போகுது. மோட்டோரோலாவுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு February 2022லேருந்து Android 12 அப்டேட் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம். எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 12 வரப்போகிற சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் விஜெட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா டெம் ஆப்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன், அதான் மெட்டீரியல் எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. விஜெட்ஸும் புதுசாக கொண்டு வராங்க. ஸோ இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் எந்தெந்த டிவைசஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் Razer 5G, Razer 2020க்கு இருக்குது. மோட்டோரோலாவுடைய H சீரிஸ் எல்லாத்துக்குமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலாவுடைய 1 டிவைஸ் அதுக்கும் இருக்குது. மோட்டோரோலாவுடைய G சீரிஸ் ஆல்மோஸ்ட் எல்லா டிவைசஸுமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இதில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இவங்க கொண்டு வரலாம். விவோ இந்தியாவில் புது சீரிஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த புது சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் பாப்புலராக இருக்கக்கூடிய Y சீரிஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது. விவோவுடைய Y சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் T சீரிஸ், அதாவது விவோ T சீரிஸ் இந்த பேரில் தான் இருக்கும். ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கும். முதல்ல இவங்க லான்ச் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன், விவோவுடைய T1, T1X. ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல்ல வந்து இங்கே லான்ச் ஆகுது. ஸோ விவோவுடைய Y சீரிஸ்க்கு பதிலாக இனிமேல் T லைனப் தான் இந்தியாவில் இருக்கும். ரெட்மியுடைய Note 11 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ரீபிராண்ட் ஆகி லான்ச் ஆகுது. பட் குளோபலில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதே பேரில் தான் லிஸ்டிங்காக இருக்குது. குளோபல் அப்படின்னு சொல்லும்போது யூரோப், யூஎஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதே ஃபீச்சர் தான் MediaTek Dimensity 920 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸோட வந்து Redmi Note 11 Pro Plus இந்த பேரில் தான் வந்து குளோபலில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் வந்து மானிக்கர் சேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். டெக்னோ கேமன் 18 எத்தனை மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட வருதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் CS 2022. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து திரு. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.